ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலும் திவாகருடைய டார்கெட் அப்படிங்கிறது தான் ஈஸியாக போகுது. அதாவது கதை சொல்லும் நேரம் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கதை சொல்கிற அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பிக் பாஸ் வந்து வைக்கிறாரு. ஸோ பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கல போல தெரியுது. ஏன்னா காரு துப்பிட்டாராம். இந்த மாதிரி என்னடா நீங்கள் பண்ணுறீங்க, ஒன்றுமே நீங்கள் பண்ண மாட்டீங்களே, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா துப்பி விட்டார் போல தெரியுது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி பெஸ்ட்டு ஒஸ்ட் இல்லை, கதை யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒஸ்ட்டாக சொன்னான்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க போல். ஸோ பெஸ்ட்டாக சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. பட் ஒஸ்ட்டுன்றப்ப இன்னும் பாதி பேர் கதை சொன்னாங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அரோரா, விக்ரம் மேக்ஸிமம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. துஷார் சொல்லிட்டான், வேறு யாருங்க இருக்கா, திவாகர் சொல்லிட்டாரு, கலையரசன் சொல்லியாச்சு, பார்வதி சொல்லியாச்சு. ஓகே, மேக்ஸிமம் கமருதீன்லாம் முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாரு. ஓகே, சரி, மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் இந்த கலையரசன் ஸ்டோரியில் எப்படி இருந்துச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் ஸ்டோரியில் எப்படி இருந்துச்சு, யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். அரோரா ஸ்டோரி கூட எப்படி இருந்துச்சு, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா இந்த வியானா ஸ்டோரிலாம் வந்து மெடிக்கல் இது, அவங்க அம்மாவை சேர்த்தது, ஏன்னா கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு அது சிம்பிளாக ஷார்ட்டாக வந்து முடிக்கணும். அதெல்லாம் விட்டு திவாகர் தான் அங்கேயும் டார்கெட்டடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது திவாகர் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஸோ நேற்று நீங்கள் கவனிச்சிங்களா, நேற்று நைட்டு வந்து எல்லாருமே திவாகரை வந்து ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் வந்து வரக்கூடாது திட்டுறாங்க. போனாலே குரூப்பிசம் பண்ணுறாங்க. அங்கே போய் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போதும் அங்கே அவரை டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்புறது. எஃப்ஜே வேறு நீங்கள் சொல்லி நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கலை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணுவாருங்க, எங்கே போய் உட்காந்துருப்பாரு? நேற்று யாருமே இல்லாமல் போய் தனியாக உட்காந்துருந்தார் கொஞ்ச நேரம். அப்புறம் பார்வதி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் கமருதீன் வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல, அப்படியே சும்மா ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து தனியாக உட்காந்துருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நடந்து போகிறாரு. அங்கே சண்டை போட்டிருக்காங்க. முழிச்சாலே ஏதாவது சொல்லி அவர் அனுப்பி விட்டுறாங்க. 2 தடவை உள்ளே போய் ட்ரை பண்ணார் நேற்று நைட்டு. ஒரு தடவை போகிறப்ப எஃப்ஜே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த பிரவீன் ராஜ் பாருனேன் எவ்வளோ சொன்னால் திருந்த மாட்டான், வந்துகிட்டே இருக்கான் திருப்பி உள்ள அப்படின்ற மாதிரி இவரை வச்சு கலாய்க்கிறாங்க. வினோத் வந்து மட்டன் பிரியாணி வந்துருச்சு பாரு, அன்றைக்கி போய் எடுத்துக்கிட்டு சொல்லி சும்மா வெறுப்பேற்றுறான். இவர் சாப்பாடுனா கொஞ்சம் ஓடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த மாதிரி வரிசையாக எல்லாருமே வந்து பண்ண முடியுது. நமக்கே வந்து கொஞ்சம் அவரை நினச்சி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. இன்னொன்று, நம்ம சபரி சப்போர்ட் பண்ணான். சரி ஓகே பேசாத, இனிமேல் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திருப்பி ஏறுறான். உடனே கனி அங்கேருந்து சும்மா இல்லாமல் கனியை வந்து எஃப்ஜே வந்து பிடிச்சி ஏறிட்டு இருக்காங்க. என்ன நீ அவனை நீ பட்ட திட்டிகிட்டு இருக்க, நீ மட்டும் சும்மாவா, பாரதிட்டு பயங்கரமாக சண்டை பிடிக்கிற, அடுத்து ஈவினிங் எல்லாம் பேசிக்கிற, அந்த மாதிரி தான் சபரி. இப்போ என்ன, யாருமே பேசக்கூடாது, நம்ம மதிக்கலை அப்படின்னா நைட் வந்தாலும் பேசாதீங்க, அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வதியை பற்றி ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் பார்வதி, ஒரு பக்கம் திவாகர் இந்த கேமை வந்து அவங்களுடைய கேமை வந்து உடைக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா தாக்கி தூங்க விடாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதில் திவாகர் நேற்று வந்து பிறந்தது வேறு லெவலு. அதுவும் எஃப்ஜே, நீ தான் என்னடா 24 மணி நேரம் தூங்கிட்டு இருக்க, எதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிட்டு வெறுத்து வாங்கிட்டாப்புல. எதுக்கு வந்த, நீ தூங்கிட்டு இருக்க, வேறு என்ன டேலண்ட் இருக்குது, மக்களை ஃபேஸ் பண்ணுறது ஒரு தைரியம் இருக்கா? ரம்யாவும் அதே மாதிரி 24 மணி நேரம் நீ தூங்கிட்டு தான் இருக்க, என்ன பண்ணுற, டான்ஸுன்னு சொன்னால் மட்டும் வந்து ஆடிட்டு இருக்க, இல்லை டான்ஸ் பண்ணால் மட்டும் ஆரம்பிச்சிடா, வீட்டில் தான் சும்மா தூங்கிட்டு இருக்க, வேறு என்ன நீ வேலை பார்த்துட்டு, வேறு என்ன நீ கண்டென்ட் கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி விட்டு கிளிக்கிறாப்புல எஃப்ஜே. ரம்யாவை சபரியெல்லாம் வந்து நீ குரூப்பிசம் பண்ணாத சபரி, நீ குரூப்பிசம் பண்ணுற, நீங்கள்லாம் பாரு வந்து எகிரி வர, தங்கச்சின்னு சொல்லக்கூடாது, தங்கச்சின்னு சொன்னாலே குரூப்பிசம் தான் அப்படின்ற மாதிரி போட்டு அவனை ஒரு ஓட்டை. ஆக மொத்தம் எல்லாத்தையும் காணா வினோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லையே, வந்தால் தெரியும் உரைச்சி விட்ருவாருன்ட்டு கம்புறதுன்னு அடி. நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நீ தராதரன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பேசி இந்த பொம்பளை மேட்ரு அப்படின்றத மட்டும்தான் எடுத்தது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தது. மற்றபடி அவர் பேசுனதில் அனைத்துமே பயங்கரமான பாயிண்ட்டு, எவனாலையும் பதில் சொல்ல முடியல. ஈவன் வியானா வந்து கானா வினோத்தை பற்றி சொன்னது எனக்கு சரியான ஹைலைட்டு. வியானா வந்துட்டு கானா வினோத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவர் குதிரையிலேயே போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டுருச்சு. அவர் குதிரையில் இவர் போகிறார், ஓகேப்பா அப்படின்ட்டு பிக் பாஸ் மிரண்டான். ஏன்னா அந்த பிள்ளை வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி, சரிம்மா சரித்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா பண்ணுறம்மா, தெளிவாக பேசுகிறம்மா, அழகாக பேசுகிறம்மான்னோடனே அது இன்னும் அதிகமாக கோவம் வந்துருச்சு எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு. அது என்ன சொல்கிறாங்க, கனி சொல்லுது பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கே உங்களுக்கு தான் வச்சாங்களாம். ஏன் பிக் பாஸ் ஒரு வேலை இல்லை பாரு, இந்த மாதிரி டாஸ்க் கரெக்டாக வைக்கிறது. உங்களை அதாவது
இப்போ என்னன்னா நீங்கள் ஒழுங்குபடுத்திக்க விரும்பலை அப்படிங்கிறப்ப பிக் பாஸை குறை சொல்கிறது, அப்புறம் வந்து விஜய் டிவியை குறை சொல்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே அவ்வளோ தூரம் சொம்பு தூக்கி தான் அவன் அசிங்கப்படுறான் பிக் பாஸ். அவன் ஒழுங்காக வந்து நியூட்ரலாக வந்து ஷோ நடத்திட்டு போனாலே, இந்த ஷோ எடிட் பண்ணிட்டு போனாலே அவன் வேறு லெவலில் போயிடுவான். ஒன்றை போய் வந்து எடிட் பண்ணி எல்லா இடத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறான். சபரி கனி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா காட்ட பண்ணுறானுங்க. அப்புறம் சபரி கனிக்கு பிக் பாஸ் வந்து ஒத்து ஊதுறான். நல்லா பண்ணுறீங்க கனி, சூப்பராக பண்ணுறீங்க சரி, மாங்கனி, தேங்கனி, கூமுட்டை கனி, அழுகின கனி, கருகின கனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் விசாரணை வந்து பார்த்தாங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட டைமென்ஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்ம ப்ரமோவோடைய ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம கடையை வந்து மூடுவோம். ஆனால் ஆக மொத்தம் திவாகர் அப்படின்றவர் வந்து ஒற்றை மனிதனாக குரூப்பிசத்தை அடக்கி ஆழ்ந்து விட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க திவாகர் என்னவா பண்ணிட்டாரு, அவர் வெளியே இருக்கும்போது கேவலமாக பண்ணார். நான் வெளியே பற்றி பேசவே கூடாதுங்க. இந்த வீட்டில் அவர் ஒரு கண்டஸ்டன்ட். இந்த வீட்டில் அவர் பண்ணுறதை வச்சு விமர்சிங்க. வெளியே அவர் அப்படி இருக்கார், வெளியே அவர் வந்து இப்படி பண்ணார், வெளியே வந்து அவர் வந்து கேவலப்படுத்தினார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வச்சு அவருடைய தகுதியோ இல்லை ஏதோ ஒன்றோ கீழே இறக்காதீங்க. உள்ளே போய் பார்த்தா தெரியுது அவரோட கேடு கட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை பற்றி பேச மாட்டாங்க எவனுமே. இப்போ ட்விட்டரில் பார்க்குறேன் ரிவ்யூ பண்ணுறவனுங்க ஒரு சில பேர் இந்த டாப் ஓஜி ரிவ்யூன்னு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வன்மத்தை கட்டிகிட்டு இருக்காங்க திவாகர் மேலே. ஏன்னா அவங்களால ஒன்றும் கிளிக்க முடியல, ஒரு வாரத்தில் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் 20 நாள் இருப்பானே சொல்லிட்டு ஒரே கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவன் தூக்கி போடுது. ஹீ டிசர்வ்டு அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வர்றது அஸ் அ கண்டஸ்டண்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லும் டாஸ்க் அப்படின்ற ஒரு இதில் பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப போரிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு எஃப்ஜே போட்டாங்க. எல்லாருமே எஃப்ஜே போட்டாங்க. என்னடா கதை சொன்னேன் அப்படின்னு. கரெக்டு தானே? சும்மா உட்காந்துக்கிட்டு அவன் லவ்வை பற்றி அதை பற்றி கேது கிட்டத்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ அது கரெக்டு. விக்ரம் திவாகர் அப்புறம் அரோரா எஃப்ஜே, நம்ம யாருமே வியானா எஃப்ஜே. இவ்வளோ வயசில் இவ்வளோ பண்ண முடியுமா? நீ பெரிய கிடையாது ரீல் விடுறி அப்படின்ற மாதிரி. படமாக சொல்லிட்டீங்க கெவி, ரியலாக சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குரூப்பிசம் இல்லையா அவங்க 2 பேர் அப்படி சொல்கிறாங்க. இவர் வாட்டர்மிலன் பிரவீன்ராஜ், கலை வாட்டர்மிலன். அதாவது கௌரி வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கிறப்ப நினச்சிட்டு இருந்தோம். டாக்டர் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னடா டே என்ன சொல்ல வராங்க. கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். ஒரே நிமிஷம் நல்லா கேட்போம். ஓ, அவர் ஆக்டர் நம்ப இல்லையா, அதனால இவர் டாக்டர் நினைச்சா. ஐயோ பயங்கரம். ஐயோ யார் துஷார் சொல்கிறான், நீயே வந்து ஒரு பொண்ணை போட்டு கரெக்ட் பண்ண, அந்த பொண்ணை வந்து அடுத்து கரெக்ட் பண்ணல, அவள் வந்து எக்ஸ்ன்னு கிடந்தான். இவன் பேசுகிறான் பாரு, இன்னும் நீங்கள் நல்லா சொல்லியிருக்கணும் அப்படின்றான். நீங்களாக சொன்ன முதல் லூசு பயலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரோமோ. உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.